ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற சீன் செம த்ரில்லிங்கா இருக்கு. வெஸ்டர்ன் டெசர்ட்ல இப்ப ஜியோவோட ஆதிக்கம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. புதுசா ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல பாலைவனத்துல ஒரு பெரிய தூரம் பறந்து ஒரு ஃபால்கன் வருது. அது ஜியூக்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொண்டு வருது மக்களே. அந்த ஃபால்கன் மூலமா ஜியூவுக்கு ஒரு வைவர்னை பத்தியும் அதோட முட்டைகளை பத்தியும் தெரிய வருது. என்ன விஷயம்னா, அந்த வைவர்னுக்கு மொத்தம் 4 முட்டை. அதுல ஒன்ன மிட்நைட் சன் கிங்டம்ல இருக்கிற நைட் கிங் எடுத்துட்டு போயிட்டான். இன்னொன்னை ஃபெடரேஷன், 3வது சகுரா கிங்டம், கடைசி 4வது நம்ம ஹுவாஷியா கிங்டம் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதாவது வெஸ்டுக்கும் ஈஸ்டுக்கும் அந்த வைவர்ன் முட்டைய சமமா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸ ஜியு மட்டும் கேட்கல, வேற சில பீஸ்டுங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுது இந்த வைவர்ன் முட்டைங்க மூலமா மனுஷங்க மறுபடியும் அவங்க பவரை ஏத்திக்குவாங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே ஃபெடரேஷன் மிஸ்டி மவுண்டன்ல இருக்கவங்களுக்கு சரியான தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவங்க அந்த வைவர்ன் முட்டைய சக்சஸ்ஃபுல்லா பொறிச்சுட்டா அவங்க கையில ஒரு பயங்கரமான எதிரி மாட்டிக்கிடுவான். அது மிஸ்டி மவுண்டனுக்கு சுத்தமா நல்லதில்ல. அதனால நைன்டெயில் ஃபாக்ஸ பாதுகாக்கிற பொறுப்ப கோல்டன் ஆண்ட் அப்புறம் இன்னும் சில பீஸ்டுங்க கிட்ட அவன் ஒப்படைச்சிடுறான். அடுத்த சீன் எங்க நடக்குதுன்னா, ஃபெடரேஷனோட அங்க சூப்பர் ஹியூமன்ஸ் ஒரு டீம் வரப்போற ஒரு ஷிப்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷிப்மெண்ட் வேற ஒண்ணும் இல்ல, அது வைவர்னோட ஒரு முட்டை தான். அதை எப்படியாவது புடிச்சிடணும்னு ஃபெடரேஷன் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இங்கதான் ஃபெடரேஷனோட சூப்பர் ஹியூமன்ஸோட உண்மையான முகம் நமக்கு தெரியுது. அவங்க மிஸ்டி மவுண்டனை ஒரு பெரிய தொல்லையா நினைக்கிறாங்க. முடிஞ்சா அந்த மிஸ்டி மவுண்டனையும் டெமோனிக் ட்ரீயையும் எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த கனவுக்கு அந்த வைவர்ன் முட்டை ஒரு வழிகாட்டலான்னு நம்புறாங்க. ஒரு ஃபுல்லி டெவலப் ஆன வைவர்னை வச்சு மிஸ்டி மவுண்டன் மேல அட்டாக் பண்ண முடியும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஆனா ஃபியூச்சர் அவங்களுக்காக என்ன வச்சிருக்கோன்னு அவங்களுக்கே தெரியாது. கடற்கரையில சூப்பர் ஹியூமன்ஸ் டீம் வரப்போற ஷிப்புக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷிப்பு சீ பீச்சுக்கு கிட்ட வரும்போது சூப்பர் ஹியூமன்ஸ் டீமுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. சடனா கடல் பயங்கர அமைதியாயிடுது. இப்படி ஒரு அமைதி வந்தாலே ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஷிப்ல ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்குது. அந்த வெடிச்சத்தோட பீஸ்ட் கிங்டம் உள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. இங்கதான் நமக்கு தெரியுது, பீஸ்ட் கிங்டம் ஆஸ்திரேலியால இருந்து அந்த ஷிப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சதும் அந்த வைவர்னோட ஒரு முட்டைய ஃபெடரேஷன் கையில இருந்து புடுங்கிட்டு போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்கன்னு. அந்த ஷிப்ல ஷாவ்லிங்கும் டிராகன் கார்டும் இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை பார்த்ததும் அவங்க பீஸ்ட் கிங்டம எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிராகன் கார்டு அந்த பீஸ்ட் கிங்டம் பீஸ்டுங்க கிட்ட கேக்குறான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அட்டாக் பண்ணணும்னா ஏன் முன்னாடியே பண்ணல? இதெல்லாம் பண்ணி நீங்க என்னதான் சாதிக்க போறீங்க? அதுக்கு ஒரு கங்காரு பீஸ்ட் பதில் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு ஹியூமன்ஸோட கிங் கிட்ட சில பர்சனல் விஷயங்கள் பேசணும். அதனாலதான் அவங்க ஷிப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களாம். தெரியாம மனுஷங்க அவங்க கிங்டம்கான வழிய பீஸ்ட் கிங்டம்க்கு காட்டிட்டாங்கன்னு அந்த கங்காரு சொல்லுது. ஃபெடரேஷனோட சூப்பர் ஹியூமன்ஸ் இதை எப்படி பொறுத்துப்பாங்க? அவங்க கிங்டம்குள்ள அவங்க காரணமாவே பீஸ்டுங்க வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டா ஃபெடரேஷனையே மிரட்ட ட்ரை பண்றாங்களா? அதனாலதான் டிராகன் கார்டு அந்த ஷிப்க்கு கரைக்கு வர்றதுக்குள்ள எல்லா பீஸ்டையும் கொன்னுடணும்னு நினைக்கிறான். ஒருவேளை அவன் அதுல ஃபெயில் ஆயிட்டா சாகர வரைக்கும் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிடுறான். பாக்க ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. கடலுக்குள்ள இருந்து பீஸ்டுங்க வந்து ஷிப்ல இருக்கிற சூப்பர் ஹியூமன்ஸ் கூட மோதுறாங்க. ஸ்வாட்ஃபிஷ், டார்ஃபிஷ், ஜெல்லிஃபிஷ், கிரவுண்ட் மாதிரியான சீ பீஸ்டுங்க மனுஷங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஹியூமன்ஸ் அவங்க ஹேமர்ஸையும் எனர்ஜி டேகர்ஸையும் வச்சு அந்த சீ பீஸ்ட கார்னர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க முயற்சி ஃபெயில் ஆயிடுது. ஏன்னா அந்த சீ பீஸ்டுங்க சாதாரண சீ பீஸ்டுங்க இல்ல, செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆர்டர்ல இருக்கிற சீ பீஸ்டுங்க. அவங்க பவரை வச்சு மனுஷங்களை நசுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சின்ரக்கூனும் இருக்கான். அவன் ஷாவ்லிங்குக்கு சரியான டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கான். ஏன் ஷாவ்லிங்க அடிச்சு கரை இருந்து கரை வரைக்கும் தள்ளி விட்டுட்டான். பாக்க பீஸ்டுங்களோட கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அவங்க சண்டை போட்டுக்கிட்டே கரை வரைக்கும் வந்துடுறாங்க. கரையில ஷிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சூப்பர் ஹியூமன்ஸ் இப்ப டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க தேசத்தை அந்த பீஸ்ட் இன்வேஷன்ல இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா கடலுக்குள்ள இருந்து பீஸ்டுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் அவங்க அட்டாக் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்படியே போனா அங்க இருக்க எல்லா சூப்பர் ஹியூமன்ஸும் செத்துடுவாங்க. அதனால அவங்க எல்லாரையும் காப்பாத்த அவங்க கேப்டன் டிஃபென்சிவ் ஷீல்ட ஆக்டிவேட் பண்ணிடுறான். எல்லா சூப்பர் ஹியூமன்ஸையும் அவனோட பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்துடுறான். கேப்டனோட டிஃபென்சிவ் ஷீல்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் அது எல்லா ஃபீஸ்டோட எனர்ஜி பிளாஸ்டையும் தாங்குது. ஆனா கேப்டனுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த டிஃபென்சிவ் ஷீல்ட அடிக்கடி ஆக்டிவேட் பண்ணி அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். அவனோட கை கூட பயங்கரமா எரிஞ்சு போச்சு. மத்த பக்கம் ஷிப்போட நிலையும் நல்லா இல்ல. ஷிப்ல இருந்த எல்லா சூப்பர் ஹியூமன்ஸும் இப்ப செத்துட்டாங்க. அந்த கங்காரு பீஸ்ட் அவங்க உடம்புகள் மேல நின்னுட்டு வைவன் முட்டைய பிடிச்சு சிரிச்சிட்டு இருக்கு. இந்த தேசத்தோட ராஜாவ மாத்திர டைம் வந்துடுச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்கு. சிச்சுவேஷன் மெதுவா ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. ஏன்னா பீஸ்டோட அட்டாக் நிக்கவே இல்ல. பாக்க நிறைய பீஸ்டுங்க அந்த கங்காரு பீஸ்ட் கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னு அந்த கேப்டனுக்கும் கரையில நிக்கிற சூப்பர் ஹியூமன்ஸுக்கும் புரியல. ஏன்னா எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்துடுச்சு.
திடீர்னு கரையில நிக்கிற கேப்டனும் மத்த சூப்பர் ஹியூமன்ஸும் பயங்கரமா உடல் சிலிர்க்கிறத ஃபீல் பண்றாங்க. அங்க யாரோ ஒரு ஓவர் பவர்ஃபுல் கேரக்டர் வந்துட்டாரு போல. அவரோட பவர் லெவல் அந்த கங்காரு பீஸ்ட விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நடந்தது அப்படியே. ஃபெடரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண இப்போ அங்க ஜியு வந்துட்டாரு. வந்தவரு ஒரே அடியில அத்தனை ஃபீஸ்டையும் முடிச்சிட்டாரு. ஃபெடரேஷன்ல இருக்கிற நிறைய பேரு டெமோனிக் ட்ரீ ரொம்ப பெருசாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கும்னு பார்த்தும் கேட்டும் இருக்காங்க. அது மலைகளை விட உயரமா இருக்கும்னு சொல்வாங்க. ஆனா அவங்க முன்னாடி இப்ப நின்னுட்டு இருக்கிற இந்த கிரியேச்சர் ரொம்ப சின்னதா இருந்தாலும் டெமோனிக் ட்ரீய பார்த்தா எப்படி உடல் சிலிருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இங்கதான் நமக்கு தெரியுது ஜியு அங்க நேர்ல வரல. அவனோட ரூட்டோட ஒரு சின்ன வெர்ஷன், மினியேச்சர் வெர்ஷன் ஃபெடரேஷனுக்கு போய் மனுஷங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு. அப்ப அந்த கங்காரு பீஸ்ட் ஜியு கிட்ட வந்து, ஃபைனலி நீ வந்துட்டியா மிஸ்டி மவுண்டன் கிங்? நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு பீஸ்ட். எங்க கிங் உனக்காக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுது. அவங்க கிங் ஜியுவோட கை கோர்த்துக்கிட்டு இந்த முழு கண்டத்தையும் ஜியுவோட சேர்ந்து ஆளணும்னு நினைக்கிறாராம். ஆஃபர் நல்லாதான் இருக்கு. ஆனா ஜியு அந்த கங்காரு பீஸ்டோட உண்மையான கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டான். அந்த கங்காரு பீஸ்ட் ஒரு கருணை இல்லாத பீஸ்ட். தன்னோட லாபத்துக்காக தன்னோட கூட இருக்கிற பீஸ்டுங்களை கூட கொல்ல தயங்க மாட்டான். அவங்க செத்தா அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இருக்காது. தன்னோட இனத்துக்கே விசுவாசமா இல்லாத ஒரு பீஸ்ட ஜியு எப்படி நம்புவான்? அதனால ஜியு அந்த கங்காரு பீஸ்டோட மூஞ்சிலேயே கெட் லாஸ்ட்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு அவனை தன்னோட எனிமியாக்கிடுறான். போதுண்டா உங்க நெகோஷியேஷன்லாம். உங்களுக்கு எப்படிடா தைரியம் வந்துச்சு எங்க ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு? கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காரு பீஸ்ட் இருக்கான் பாருங்க. அவன் பயங்கர டென்ஷன் ஆகி அவனோட ஆட்களையெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். அவங்கள கூப்பிட்டு ஜியுவையும் மத்த சூப்பர் ஹியூமன்ஸையும் அட்டாக் பண்ண கமெண்ட் போட்டுட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னா, பீஸ்ட் கிங்டமோட மிருகங்கள் எல்லாம் கடலுக்குள்ள இருந்து பயங்கரமா வந்துகிட்டே இருக்குங்க. அதனால 1-2 செத்தா கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல போல. அதுவும் இல்லாம அவங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குமா? அந்த அட்டாக் வரத பார்த்த நம்ம சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் இருக்கான் பாருங்க. அவனு நினைச்சிட்டான் அவ்வளவுதான், முடிஞ்சதெல்லாம், இனி நம்மள டெமோனிக் ட்ரீ கூட காப்பாத்த முடியாதுன்னு. ஆனா உண்மையிலேயே அந்த அட்டாக்னால நம்ம ஜியுக்கு ஏதாவது ஆகுமா? சான்ஸே இல்லீங்க. ஜியு வந்த எல்லா அட்டாக்கையும் அவனோட வைன்ஸ வச்சு அப்படியே பிளாக் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட ரூட்ஸ வச்சு அந்த கங்காரு பீஸ்ட் கூடவே மத்த பீஸ்டையும் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டான். அவங்க கழுத்தையெல்லாம் நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். டெமோனிக் ட்ரீ இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குமான்னு அந்த கங்காரு பீஸ்ட் கூட நினைச்சு பார்க்கலையாம். அதனால ஜியுவோட மூவ்ஸை பார்த்து அந்த கங்காரு பீஸ்ட் பயங்கர ஷாக் ஆகி கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிச்சிட்டான். ஜியு அவனோட கடைசி மூவ் போடுறான் பாருங்க. அந்த ரூட்ஸோட பிரஷர்ல எல்லா பீஸ்ட்ஸும் அப்படியே நசுங்கி செத்துடுச்சுங்க. அந்த ரூட்ஸ்ல சிக்கி அப்படியே அவங்க கடைசி மூச்ச விட்டுட்டாங்க. சுத்தி முத்தி ஒரே ரத்த வெள்ளம். அந்த ஷிப்ப சுத்தி இருந்த கடல் தண்ணி கூட அப்படியே சிவப்பா மாறிடுச்சு. இத பார்த்த ஜியு நினைச்சிட்டான், சரிடா எல்லா பீஸ்டும் செத்துடுச்சுன்னு. ஆனா அங்கதான் அவன் தப்பு பண்ணிட்டான். செத்த பீஸ்டோட உடம்புக்கு அடியில அந்த கங்காரு பீஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருந்தான். அவன் இன்னும் உயிரோட இருந்தான் பாருங்க. சான்ஸ் கிடைச்சதும் நம்ம ஜியு மேல பாஞ்சிட்டான். ஜியு வர அட்டாக்க அவனோட வைன்ஸ வச்சு பிளாக் பண்ணாலும் அந்த கங்காரு பீஸ்ட மட்டும் அவனால பிடிக்க முடியல. அவன் தப்பிச்சு அவனோட பீஸ்ட்ஸை எல்லாம் வரவழைச்சு அவனோட மேல ஏறிட்டான். ஒரு ஷார்க் மேல நின்னுக்கிட்டு அந்த கங்காரு பீஸ்ட் அவனோட ஆர்மிய பின்வாங்க சொல்லிட்டான். போற போக்குல நம்ம ஜியுவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறான். என்ன வார்னிங்னா, நான் இன்னைக்கு போறேன், ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவேன். இன்னைக்கு விட்ட கடனை கண்டிப்பா தீர்த்திடுவேன். ஜியுவோட மெசேஜ என் கிங்குக்கும் சொல்லுவேன். இனிமே நம்ம 2 பேருக்கும் பகைதான். ஒரு பக்கம் அசின் ட்ரகோனும் மத்த ஃபீஸ்ட்ஸும் கங்காரு பீஸ்டோட கமெண்ட கேட்டுட்டு பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. போர்க்களத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஜியு இருக்கானே, அவன் வைவர்னோட ஒரு முட்டைய மட்டும் அவன்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சூப்பர் ஹியூமன்ஸ் கேப்டன் கிட்ட அவனோட முடிவை சொல்றான். என்ன சொல்றானா, நான் இந்த வைவர் முட்டைய எடுத்துட்டு போறேன். ஏன்னா ஹியூமன்ஸ் கிட்ட இந்த முட்டைய ஹேண்டில் பண்ற அளவுக்கு டேலண்ட் இல்ல. இது ஃபியூச்சர்ல மிஸ்டி மவுண்டன் அளவுக்கு வேல்யூபிளா இருக்கும். அவங்க மறுபடியும் அட்டாக் பண்ணா இந்த நிலைமையில ஹியூமன்ஸ் தங்களை காப்பாத்திக்க முடியாது. பீஸ்ட் கிங்டம் கையால செத்துடுவாங்க. ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சுங்க. அவங்க ஆர்மியில ஒரு குரூப்போட வைவர்னோட ஒரு முட்டையையும் அவங்க இழந்துட்டாங்க. இந்த பரிதாபமான நிலையில அவங்க அமைதியா அவங்க காயப்பட்ட சூப்பர் ஹியூமன்ஸை எல்லாம் ஒன்னு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிராகன் காலை உயிருடன் ஆனா மயக்க நிலையில கண்டுபிடிச்சாங்க. சூப்பர் ஹியூமன்ஸ் தங்களை தேத்திக்கிட்டு காயப்பட்டவங்கள ஹீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஜியு போற போக்குல அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தான். என்ன வார்னிங்னா, இந்த கோஸ்டல் ஏரியாவோட காத்துல விஷம் பரவி இருக்கு. அந்த விஷத்தை கங்காரு பீஸ்ட் பரப்பி விட்டுருக்கான். ஹியூமன்ஸால அதை டீடாக்சிஃபை பண்ண முடியாது. எல்லாரும் உயிரோட இருக்கணும். விஷத்தை முறிக்கணும்னா மிஸ்டி மவுண்டனுக்கு வந்தாகணும். ஏன்னா மிஸ்டி மவுண்டன்ல தான் அந்த விஷத்துக்கு மருந்து இருக்கு. ஆனா அந்த மருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்காது. மருந்து வேணும்னா நீங்க உங்களோட சில பொருள்களை எடுத்துட்டு வந்து மிஸ்டி மவுண்டன்ல பேரம் பேசணும். அதே டைம்ல இன்னொரு இடத்துல இன்னொரு பயங்கரமான பேட்டில் நடந்துகிட்டு இருந்தது. பீஸ்ட் கிங்டமோட பீஸ்ட்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் மிஸ்டி மவுண்டனோட பீஸ்ட்ஸுக்கும் பயங்கர சண்டை. அங்க இருந்த சூப்பர் ஹியூமன்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க.
ஆனா நம்ம ஜியோவோட பீஸ்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க பீஸ்ட் கிங்டமோட பீஸ்ட்ஸ அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ரொம்ப கொடூரமா அவங்கள கொன்னுட்டாங்க. மிஸ்டி மவுண்டன் சைட்ல இருந்து மெதுசாவும் பாண்டாவும் மட்டும்தான் போயிருந்தாங்க. அங்க மெதுசா இருந்ததால அவ ஒருத்தியே அந்த பேட்டில் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டா. எதிரிகளை அப்படியே கல்லாக்கிட்டா பாருங்க. பேட்டில் முடிஞ்சதும் பாண்டா கையில வைவர்னோட இன்னொரு முட்டை கிடைச்சது. சண்டையில லைட்டா கிராக் விழுந்திருந்தது. ஆனா பரவாயில்ல, நம்ம ஜியு அதை ஈஸியா ஹீல் பண்ணிடுவான். இப்ப சீன் ஷிஃப்ட் ஆகுது ஆஸ்திரேலியாவோட ஏதோ ஒரு மூலையில ஒரு இருட்டான மறைவான உலகத்துக்கு. அங்க நம்ம கங்காரு பீஸ்ட் இருக்கான் பாருங்க. அவன் யாரோ ஒருத்தர் முன்னாடி பயந்து நடுங்கி குனிஞ்சு நின்னுட்டு இருக்கான். இங்கதான் நமக்கு தெரிய வருது, அந்த கங்காரு பீஸ்டுக்கு முன்னாடி பீஸ்ட் கிங்டமோட ஒரிஜினல் கிங் உட்கார்ந்திருக்கான். அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அவனோட ஆர்மில ஆஸ்ட்ரலைட் மாதிரி நிறைய பீஸ்ட்ஸ் இருக்கான். ஒரு ஆஸ்ட்ரலைட்டே நிறைய ஹியூமன் கிங்டம்ஸ அழிச்சிருச்சான். இந்த மாதிரி எல்லா ஆஸ்ட்ரலைட் பீஸ்ட்ஸும் வெளியே வந்தா என்ன நடக்குமோ தெரியலையே. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பிளான் ஃபெயில் ஆனாலும் மிஸ்டி மவுண்டன் நம்ம கூட சேரலைன்னா அதுவும் காலி. பிளான் பிய ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு பீஸ்ட் கிங் கங்காரு பீஸ்டுக்கு கமெண்ட் போட ஆரம்பிச்சுட்டான். அவனோட நெக்ஸ்ட் பிளான ஆக்டிவேட் பண்ணிட்டான். இப்ப சீன் ஷிஃப்ட் ஆகுது வெஸ்டர்ன் டெசர்ட்டுக்கு. அங்க 9 டெயில் ஃபாக்ஸ் டிஃபென்ஸுக்கு வந்துட்டாங்க. இன்வைட் பண்ற எனிமிஸோட சண்டை போட ரெடியா இருக்காங்க. அங்க டிவைன் ஃப்ளவர் இருக்கா பாருங்க. அவ டெலிகினெட்டிக் பவரை யூஸ் பண்ணி ரேட் ஆர்மிய தூக்கி தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. மைண்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல டிவைன் ஃப்ளவருக்கு சப்போர்ட்டா மாண்டிஸும் வந்து ரேட் ஆர்மி மேல பயங்கர அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க சர்பரஸும் லெப்பர்டும் சேர்ந்து ஒரு வல்ச்சரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத 9 டெயில் ஃபாக்ஸ் கிட்ட போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாண்ட் சர்ஃபண்ட் கூட கோல்டன் ஆண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட எனர்ஜி ஸ்வாட்ட வச்சு சாண்ட் சர்ஃபண்ட கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதனால அதுக்கு பெருசா எதுவும் டேமேஜ் ஆகல. ஏன்னா கோல்டன் ஆண்ட் சாண்ட் சர்ஃபண்ட எவ்வளவு அடிச்சாலும் அது ரெக்கவர் ஆயிடுது. அது ரேட்டோட லைஃப் கூட கனெக்ட் ஆகி இருக்கு போல. அப்போ பேட்டில் ஃபீல்டுல அவனோட பெரிய ஆர்மியோட ஒரு ஆர்மடல்லோ வந்து ரேட் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜியோட பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆனா டிவைன் ஃப்ளவர் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும்? டிவைன் ஃப்ளவர் உடனே அந்த ஆர்மடில்லோவை காத்துல லெவிடேட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி அவனோட ஆர்மி மேலேயே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான். ஆனா ப்ராப்ளம் இங்க முடியல. பீஸ்ட்ஸ் இன்னும் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்காங்க. 9 டெயில் ஃபாக்ஸ் பக்கம் தான் அட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. 9 டெயில் ஃபாக்ஸ் இன்னும் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. அவளை ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்ப ஜியோ தானே அவங்க கிட்ட கொடுத்திருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல டிவைன் ஃப்ளவரால எதுவும் பண்ண முடியாம அவளோட சிஸ்டர் 9 டெயில் ஃபாக்ஸ காப்பாத்த முடியாம போனா டிவைன் ஃப்ளவருக்கு அது பெரிய அவமானமா இருக்கும். இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு டிவைன் ஃப்ளவர் அவளோட சாமிங்கான ஃப்ராக்ரன்ஸ காத்துல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எனிமி பீஸ்ட்ஸ மயக்க ஆரம்பிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம அவ லெப்பர்டுக்கு ஏஜிலிட்டி பிளஸ்ஸிங்கும் கொடுத்துட்டான். லெப்பர் மேல ஏறி எனிமிஸை தூரமா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுட்டான். டிவைன் ஃப்ளவரோட பிளான் சக்சஸ் ஆக போய்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு சாண்ட் சர்ஃபண்ட் அவளுக்கு முன்னாடி வந்துட்டான். சாண்ட் சர்ஃபண்ட் செகண்ட் பர்சன் ஆர்டர்ல இருந்தான். அவன் டிவைன் ஃப்ளவருக்கு பயங்கர டஃப் ஃபைட் கொடுக்க போறான். ஆனா டிவைன் ஃப்ளவருக்கு நின்னு சாண்ட் சர்ஃபண்ட் கூட சண்டை போட டைம் இல்ல. எப்படியோதான் ஃபெயில் ஆயிட்டோம். 9 டெயில் ஃபாக்ஸ நம்மால ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு டிவைன் ஃப்ளவர் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு அன்னோன் கெஸ்ட் வந்துட்டாரு. ரொம்ப நேரமா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அவங்களோட ஸ்கில்ஸ பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு கெஸ்ட். அந்த கெஸ்ட் அவரோட பாடியை துணியால மூடி வச்சிருந்தாரு. பார்க்க கொஞ்சம் பூனை இல்லனா பேந்தர் மாதிரி இருந்தாரு. ஆனா ஸ்ட்ரென்த்ல பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. தேர்ட் டிரான்சென்டென்டல் ஆர்டர்ல இருந்ததோட இல்லாம ஒரு வித்தியாசமான ஆரா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ரெஸ்கியூக்கு வந்ததும் அவர் புயல்களை வரவழைக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரேடியா எல்லா வைல்ட் ஃபீஸ்ட்ஸையும் முடிச்சுட்டாரு. எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீன்? அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? மறக்காம உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. பாய்.